நாம் தமிழ் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ரொம்ப ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க, ரொம்ப கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை கட்சி தாண்டவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கான பதில் தான் இது. கிட்டத்தட்ட 1920 வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அமையுது. கிட்டத்தட்ட 2025 கிட்டத்தட்ட 100 வருஷம், அது ஒரு நூற்றாண்டு முடிய போகுது. ஆனால் இருந்தாலும் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் வந்து கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நீங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நாம் தமிழ் கட்சியும் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படி கேட்டினா, இந்த திராவிடர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் 70 வருஷம் அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அப்போ அவங்க அரசியலில் ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். அது வந்து அவங்க அரசியலாக இருக்கலாம், அவர் தனிப்பட்ட ஒரு ஆளோட ஒரு சுயநலவாதி கூட இருக்கலாம். அப்போ அவங்க கொண்டு வந்த பொருளாதார கொள்கையும் தவறாக இருக்கலாம். அவங்க வந்து என்னென்ன கொள்கை ஏற்றிருக்காங்களோ அந்த கொள்கையிலே சில தவறு இருந்திருக்கும். அப்போ அவங்க அரசியலில் தவறாக இருக்கலாம், அல்லது அவங்க மக்களோட வரிப்பணத்தை வந்து அதிகமாக கொள்ளையடித்து தன்னோட சொத்தையாக சேர்த்துருக்கலாம். அதனால் மக்களுக்கு பயன்படுத்த முடியாமல் போயிருக்கு. அப்போ அவங்களோட அரசியலில் ஏதோ ஒரு தவறு இருக்குது. அந்த அரசியலை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். நீங்கள் கொண்டு வந்த அரசியல் தவறு, உங்கள் பொருளாதார கொள்கை தவறு, நீங்கள் மலைய மண்வளத்தை இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்தது வந்து நீங்கள் காப்பாற்றாமல் வந்து அழிச்சது தவறு அப்படின்னு நம்ம ஒரு அரசியல், புது அரசியல் வந்து நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக முன்வைக்கிறோம். அப்போ நாம் தமிழ் கட்சி சார்பாக முன்வைக்கும் போது அப்போ திராவிட 100 வருஷம் கட்சி ஆண்டிருக்காங்க. அவங்களால நல்லா மக்களுக்கு வந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக முடிய போகுது. அப்போ இன்று வரைக்கும் அவங்க அடிப்படை தேவைகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அப்போ அவங்க அரசியலை கொண்டு வந்து மாற்று அரசியலை கொண்டு வந்து முன்வைக்கிறோம். அப்போ தமிழை வெற்றிக்கலாம் என்ன செய்து அப்படின்னா, இது மாற்று அரசியல் முன்வைக்குது. இவங்களோட திராவிட ஆட்சியில் என்ன செஞ்சாங்களோ அதையே நாங்கள் வந்து நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்போ திராவிட கட்சியில் தான் ஆண்டுதே 100 வருஷம் மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. அடிப்படை வசதி கூட இன்னும் கிடைக்கல. அப்போ நீங்களும் வந்து திராவிட கட்சியை பின்பற்றி வரும்போது நம்ம வந்து கேள்வி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போ உங்களை அரசியலை மாற்றிட்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ நீங்களும் மக்கள் நல்லா இருக்குன்னு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நாங்களும் நல்லா இருக்குன்னு அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ உங்களோட பொருளாதார கொள்கை தவறு, நீங்கள் கொண்டு வந்த கோட்பாடுகள் தவறு, உங்களுக்கு கொள்கையில் கொண்டு வந்து தவறு, உங்கள் அரசியல் புரிதல் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட வந்து திராவிட கட்சியில் ஆட்சி அமையும் போது அது சொல்லக்கூடிய இளைஞர்கள் அப்போதைக்கு கிடையாது. ஆனால் இப்போது இளைஞர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கும். அப்போ என்ன செய்யணும் கேட்டால், திராவிட கட்சியில் நீங்கள் ஓட்டு போடவானான்னு இத்தனை வருஷம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு திரைய பின்புலத்தை வச்சு விஜய் அவர் வந்து தமிழ் வெற்றிகரத்தை நோக்கி அந்த கட்சி முன்னெடுக்கும் போது இது தவறான கட்சி அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம் கட்சி இருக்குது. மக்களுக்கு நல்லது கெட்டது என்ற சொல்ல வேண்டிய அடிப்படை உரிமை வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்குது. அப்போ ஒரு கட்சியாக செயல்படும் போது இவரோட கட்சிகள் தவறு, ஒரு பொருளாதார கொள்கை தவறு, இவர் வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி மக்களுக்கு வந்து நல்லாட்சி தர முடியாதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம வச்சுருக்கு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க கொள்கையை மாற்றி அமைங்க, அரசியல் பொருளாதார கொள்கையை மாற்றி அமைச்சிட்டு ஆட்சிக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.